Hello my dear family, a very warm welcome to my channel. இன்னைக்கு நம்மளோட லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா I am going to give you some spoken tips. இந்த spoken tips வந்து எது ரிலேட்டட் ஆனது அப்படினா நம்ம frequently used expressions தான் நம்ம இதல பார்க்க போறோம். சின்னதா நம்ம வந்து ஷார்ட்டா எப்படி வந்து questions நம்ம மேக் பண்றது அப்படின்றது தான். நம்ம வந்து டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற மாதிரியான கேள்விகள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். Okay? If you are ready, let's get started. Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. Number 1 in our list is what happened. What happened அப்படினா என்னாச்சு அப்படினு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு what happened அப்படினு சொல்லலாம். What's wrong அப்படினு சொல்லுவோம். What's wrong with you? இன்னைக்கு உனக்கு என்னாச்சு அப்படினு சொல்றது. யாராவது கொஞ்சம் சோகமா இருக்காங்க அல்லது கோபமா இருக்காங்க அப்படினா வழக்கத்துக்கு மாறா இருக்காங்க அப்படினா நம்ம சொல்லுவோம் what's wrong with you? உனக்கு இன்னைக்கு என்னாச்சு அப்படினு சொல்லி கேக்குறது. ஓகே. Number 2 in our list is it so? Is it so? Is it so னா ஓ அப்படியா அப்படினு சொல்லி கேக்குறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், you look so beautiful in this dress அப்படினு யாராவது நம்மள காம்ப்ளிமென்ட் பண்றாங்க அப்படினா நம்ம சும்மா சர்காஸ்டிக்கா is it so அப்படினு சொல்லலாம். is it so னா ஓ அப்படியா அப்படினு. வேற ஜெனரலா காமனான விஷயத்துக்கு நம்ம சொல்லுவோம் is it so அப்படியா அப்படினு சொல்றது. ஓ really அப்படினு சொல்லுவோம் இல்லையா, சோ அந்த மாதிரி யூஸ் பண்றது தான் இந்த is it so அப்படின்றது. Number 3 in our list is am I too early? நான் சீக்கிரமா வந்துட்டேனா, நான் கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டேனோ அப்படினு சொல்லி கேட்போம்ல. ஏதாவது பார்ட்டி அந்த மாதிரி ஏதாவது மூவி தியேட்டர் ஏதாவது போயிருக்கீங்க அப்படினா யாருமே இல்லை அப்படினா நான் கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டேனோ அந்த மாதிரி கேக்குறதுக்கு am I too early அப்படினு சொல்லலாம். Number 4 in our list is are you mad at me? Are you still mad at me? அப்படினா are you mad at me னா நீ என் மேல கோவமா இருக்கறியா அப்படினு கேக்குறது. Are you still mad at me அப்படினா இன்னும் என் மேல கோவமா இருக்கறியா நீ அப்படினு சொல்றதுக்கு are you still mad at me அப்படினு சொல்லலாம். Number 5 in our list is how about a drink? இப்போ யாராவது கெஸ்ட் வந்திருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படினா ஏதாவது குடிக்கிறீங்களா அப்படினு சொல்றது. ஏதாவது காஃபி டீ ஏதாவது குடிக்கிறீங்களா அப்படினு சொல்லி கேட்போம் இல்லையா, சோ அந்த மாதிரி கேக்குறதுக்கு how about a drink அப்படினு சொல்லலாம். Number 6 in our list is why the long face? ஏன் மூஞ்ச தொங்க வச்சிருக்கற அப்படினு சொல்றோம் இல்லையா, ஏன் முகத்தை தொங்க வச்சிருக்கற. சோ அந்த மாதிரி சொல்றதுக்கு why the long face? யாராவது அப்செட்டா இருக்காங்க அப்படினா அல்ல வந்து குழந்தைங்க எல்லாம் ஏதாவது பிடிவாதமா இருக்காங்க அப்படினா why the long face? ஏன் முகத்தை தொங்க வச்சிருக்கற அப்படினு சொல்றது. Number 7 in our list is don't you know this? உனக்கு இந்த விஷயம் தெரியாதா, உனக்கு இது தெரியாதா அப்படினு சொல்றதுக்கு don't you know this அப்படினு சொல்லுவோம். how do I know அப்படினா எனக்கு எப்படி தெரியும் அப்படினு சொல்றது. Number 8 in our list is how do I know? எனக்கு எப்படி இது தெரியும் அப்படினு சொல்றது. உனக்கு இது தெரியாதான்னு சொல்றதுக்கு don't you know this? எனக்கு எப்படி இது தெரியும் அப்படினு சொல்றதுக்கு how do I know அப்படினு சொல்லலாம். Number 9 in our list is it loud enough அப்படினு கேக்குறோம் அப்படினா is it loud enough அப்படினா இந்த சத்தம் போதுமா. இப்போ யாராவது நீங்க வந்து ஏதாவது ஒரு சாங் கேட்டுட்டு இருக்கீங்க, நல்ல சாங்கா இருக்கு, கொஞ்சம் வால்யூம் ரைஸ் பண்ணு, வால்யூம் வை அந்த மாதிரி கேக்குறாங்க அப்படினா is it loud enough? இது ஓகேவா அப்படினு சொல்லி கேக்குறதுக்கு is it loud enough அப்படினு சொல்லி கேட்கலாம். இதுவே is it too loud? ரொம்ப வால்யூம் அதிகமா இருக்கா அப்படினு சொல்லி கேக்குறதுக்கு is it too loud அப்படினு சொல்லலாம். So number 10 in our list is are you in a hurry? இதோட மீனிங் என்ன அப்படினா உங்களுக்கு அவசரமா அப்படினு சொல்றது. இப்போ யாராவது கிளம்பற மாதிரி இருக்காங்க அப்படினா இப்போவே முடிக்கணுமா, are you in a hurry? சோ அந்த மாதிரி சொல்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சோ நெக்ஸ்ட் ஃப்ரேஸ் போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் அவேலபிளா இருக்கா அப்படினு சொல்லி கேட்டுக்கிறீங்க. கைசனோட சர்டிஃபிகேட் கோர்ஸ் நீங்க எடுத்துக்கணும் அப்படினா லைவ் ஆன்லைன் செஷன்ஸ் சர்டிஃபிகேட்டோட வந்து நாங்க ப்ரொவைட் பண்றோம். ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இது வந்து ஓவரால் 25 hours டியூரேஷனில் இது வந்து அவைலபிளாக இருக்குது. இது பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் கோர்ஸஸும் அவைலபிளாக இருக்குது. சில பேரால் வந்து ஒரு பர்டிகுலர் டைமிங்கில் கிளாஸஸ் எடுத்துக்க முடியாது, எனக்கு நைட் ஷிஃப்ட் வரும், மார்னிங் ஷிஃப்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஷிஃப்ட் வைஸ் டியூட்டி போகிறவங்க அல்லது ஆர்மியில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்களாம் நிறைய பேர் எங்களால் ப்ராப்பர் டைமிங்கை ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வாட்ஸ்அப் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. வாட்ஸ்அப்பில் எங்களுடைய ப்ரைவேட் லெசன்ஸோட லிங்க் நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம். நீங்கள் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் வந்து அந்த லெசனை நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். அது ரிலேட்டடான குவிஸஸ், ஒர்க் ஷீட்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துடும்.
ஸோ இந்த 2 கோர்ஸ் பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, now let's move on to the lesson. Number 11 in our list is இப்போ வந்து நம்ம ஒரு பர்சன் கிட்ட உன்னை யார் திட்டினது அப்படின்னு, யாராவது என்ன திட்டாங்க, சின்ன குழந்தைங்க அழுதுகிட்டே வர்றாங்க அப்படின்னா உன்னை யார் திட்டினாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு who scolded you அப்படின்னு சொல்லலாம். ஸ்கோல்ட் அப்படின்னா ஜென்ரலாக திட்டுறதுக்கு இங்கிலீஷில் ஸ்கோல்டு சொல்லுவோம். ஸோ who scolded you அப்படின்னா உன்னை யார் திட்டினாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது. ஓகே, Number 12 in our list is are you awake அப்படின்னா நீங்கள் முழிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறது. ஸோ நீங்கள் முழிச்சிருக்கிறீங்களா அப்படின்றது எப்படி கேட்கலாம்? ஆர் யூ அவேக், ஆர் யூ ஸ்டில் அவேக், இன்னும் நீ முழிச்சிருக்கிறியா அப்படின்னு சொல்கிறது. நம்ம நடுராத்திரியில் யாராவது மெசேஜ் பண்ணுறாங்க, ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் இன்னும் நீ முழிச்சிருக்கிறியா, மணி 11 மணி ஆகுது தூங்கலையா, ஆர் யூ ஸ்டில் அவேக் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். Number 13 in our list is what do you say, what do you say, நீங்கள் என்ன சொல்கிறீங்க. நம்ம ஒரு ஒப்பீனியன் சொல்லிவிட்டு அது நம்ம இன்னொருத்தர்கிட்ட கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு what do you say அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி what do you think, what do you think, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதுக்கு what do you think அப்படின்னு சொல்கிறோம். நம்மளுடைய ஒப்பீனியன் சொல்லிவிட்டு நம்மளோட சஜஷன் சொல்லிவிட்டு இன்னொருத்தவங்க கிட்டே கேட்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றத நம்ம இந்த கொஸ்டின் யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். what do you say or what do you think சொல்லலாம். ஓகே, Number 15 in our list is அவர் இன்னும் வரலையா அப்படின்னு நம்ம ஒருத்தரை பார்த்து கேட்கணும். ஒரு கெஸ்ட் வராங்க, ரொம்ப நேரமாக காத்துட்ருக்குறோம் அப்படின்னா இன்னும் வரலையா அவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு has he come yet அப்படின்னு சொல்லலாம். has he come yet. Number 16 in our list is everything okay, is everything okay, எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்கிறது. என்ன ஆச்சு, is anything wrong அப்படின்னா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு is anything wrong அப்படின்னு கேட்போம். எல்லாம் சரியாக இருக்கா அந்த மாதிரி கேட்குறதுக்கு இஸ் எவ்ரிதிங் ஓகே அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, Number 18 in our list is anybody inside, யாராவது உள்ளே இருக்கிறாங்களா, ஏதோ ஒரு வீட்லேயோ அல்லது ஏதோ ஒரு ரூம்லேயோ யாராவது உள்ளே இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு இஸ் anybody inside அப்படின்னு சொல்லலாம். Next one is was there any call for me, எனக்கு ஏதாவது கால் வந்ததா, நீங்கள் வெளியில் போயிட்டு வந்திருக்கிறீங்க, உங்களோட மொபைலில் வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஏதாவது கால் வந்ததா, எனக்கு நான் வெளில போனப்போ ஏதாவது கால் வந்ததா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கேட்குறதுக்கு வாஸ் தேர் எனி கால் ஃபார் மீ அப்படின்னு சொல்லலாம். Number 20 in our list is why me அப்படின்னு சொல்கிறது. why me அப்படின்றது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ கஷ்டங்கள் ஏதாவது வரும்போது ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி அப்படி சொல்கிறதுக்கு why me யூஸ் பண்ணலாம். அல்லது பர்டிகுலராக நம்மளை பார்த்து ஏதாவது ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்னா why me, ஏன் எப்போ பார்த்தாலும் எனக்கு மட்டுமே இந்த மாதிரி டிஃபிகல்ட்டான டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு why me அப்படின்னு சொல்லலாம். The next one in our list is what now. what now அப்படின்றத எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ என்ன அப்படின்னு சொல்கிறது. கண்டினியூஸாக ஒருத்தங்க ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, ஒரு ஜாப் கொடுத்துட்டே இருக்கிறாங்க, திரும்ப அவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ என்ன அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி சொல்கிறதுக்கு வாட் நாவ் அப்படின்னு சொல்லலாம். வாட் நெக்ஸ்ட் அப்படின்னா அடுத்து என்னன்னு சொல்கிறதுக்கு வாட் நெக்ஸ்ட்டு சொல்லுவோம். வாட் நாவ் அப்படின்னா இப்போ என்ன அந்த மாதிரி கேட்குறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் வை ஷுட் ஐ, நான் எதுக்கு அப்படின்னு சொல்லணும், நான் எதுக்கு பண்ணணும், நான் எதுக்கு இதை செய்யணும். ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு வை ஷுட் ஐ. வை ஷுட் ஐ டூ திஸ் அப்படின்னா நான் ஏன் இதை செய்யணும் அப்படின்னு சொல்கிறது. வை ஷுட் ஐ இதோட நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது. ஆர் யூ அப்செட், நீ ஏதாவது கோவமாக இருக்கிறியா, நான் சொன்னதில் கோச்சிக்கிட்டியா, ஸோ இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா வை ஷுட் ஐ, நான் ஏன் அப்படின்னு சொல்கிறது. Number 24 in our list is who cares அப்படின்னு சொல்கிறது. who cares அப்படின்னா யாருக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்கிறது. எனக்கு என்ன அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வீட்டில் சிப்ளிங்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு சிஸ்டரை பார்த்துட்டு அண்ணா வந்து சொல்கிறான், நீ வந்து படிக்காமல் டிவி பார்த்துட்ருக்கிறேல, நான் அம்மா கிட்ட போய் சொல்கிறேன் பாரு அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா அப்போ வந்து தங்கச்சி வந்து சொல்கிறாங்க ஹூ கேர்ஸ் அப்படின்னு சொன்னால் சொல்லிக்கோ எனக்கு என்ன கவலை அப்படி சொல்கிறது. ஸோ ஹூ கேர்ஸ் அப்படின்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு என்ன கவலை, ஸோ அந்த மாதிரி நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹூ கேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் வாஸ் இட் ஹெல்ப்ஃபுல் ஆர் வாஸ் இட் யூஸ்ஃபுல். ஸோ இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா இது உபயோகமாக இருந்ததா, இது பயனுள்ளதாக இருந்ததா அப்படின்னு கேட்குறதுக்கு வாஸ் இட் ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். That's it with the lesson today. I hope this video is helpful to you. இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நம்புறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, காமெண்ட்லேயும் லீவ் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.
and I will meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye-bye. Number 16 in our list is சுத்தமாக மறந்துடுச்சு, blank ஆயிடுச்சு. ஒரு ஃப்ளோவில் போகலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறீங்களே. ஒரு சிஸ்டரை பார்த்துட்டு அண்ணா வந்து சொல்கிறான், நீ படிக்காமல் ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்க, சாரி நீ